வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பீட்ரூட் ஜூஸை வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று நிறைய நோய்களை வராமல் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். இதே பீட்ரூட்டை நம்ம சாப்பிட முடியும்னா வாரத்தில் 2 தடவை நம்மளுடைய உணவுகளை சமைத்து அதை எடுத்துக்கொள்ளலாம். பீட்ரூட்டை மற்ற சமயங்களில் சாப்பிடுவதை விடவும் குளிர்காலங்களில் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எனவே ஜனவரி பிப்ரவரி மாதமான இந்த மாதத்தில் நீங்கள் பீட்ரூட் எடுத்துக்கணும். அதுவும் குறிப்பாக இப்போ பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் பீட்ரூட் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு இந்த குளிர்காலங்களில் இது வரக்கூடிய பிரச்சனைகளை பீட்ரூட் கியூர் பண்ணிடும். குறிப்பாக பீட்ரூட் ரத்தத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை கொண்டிருக்கு. அதனால் உங்களுக்கு ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை பீட்ரூட் கியூர் பண்ணிடும். குறிப்பாக உங்களுடைய ரத்தம் மிக சரியான அளவில் ரத்த சிகப்பணுக்களை கொண்டிருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் எதுவுமே இருக்காது. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வெளியேற்றிடும் பீட்ரூட் ஜூஸ். ஸோ பீட்ரூட் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மருத்துவ நன்மைகள் என்னென்ன பெறுகிறீங்க அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அல்சர் குணமாகுவதற்கு நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் பயன்படுத்தலாம். காரமான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொண்டாலோ அல்லது முறையான வாழ்க்கை முறையை பின்பற்றாமல் இருப்பவங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும், அதாவது முறையற்ற வாழ்க்கை அப்படின்னா நீங்கள் காலை உணவுகளை தவிர்க்காமல் சாப்பிடாமல் இருக்கீங்க, அதிகமாக அதாவது காலை உணவுகளை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்க, ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்சர் வரும். காரமான உணவுகளை அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அல்சர் வரும். உங்களுக்கு பசி எடுக்கும்போது சரியான நேரத்தில் நீங்கள் சாப்பிடல அப்படின்னாலும் உங்களுக்கு அல்சர் வரும். ஸோ இந்த மாதிரி அல்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிச்சுட்டே போகும். அப்படி அல்சரால் அவதிப்படுபவர்கள் பீட்ரூட்டை தங்களுடைய உணவுகளை எப்படியாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து நீங்கள் பீட்ரூட்டை சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. வாரத்தில் நீங்கள் 2 தடவை சமைத்து சாப்பிடலாம் பீட்ரூட்டை. இல்லைன்னா வாரத்தில் ஒரு தடவையாவது பீட்ரூட் ஜூஸை சிறிதளவு தேன் கலந்து நீங்கள் வெறும் வயிற்றில் குடித்து வந்தீங்க அப்படின்னா அல்சர் உங்களுக்கு விரைவில் குணமாயிடும். ஸோ விரைவில் அந்த குடல் புண் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழ்வதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். உடல் டீடாக்ஸ் செய்யப்படும். நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும், அதாவது நச்சு நீக்கம் செய்யப்படும். சிறுநீரகம், பித்தப்பை, கல்லீரல் போன்ற உடலினுடைய உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதற்கு பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். ஸோ இது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி சுத்தப்படுத்துவதற்கும் பீட்ரூட் ஜூஸ் மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். மாதத்துல 4 நாட்கள், அதாவது வாரத்தில் ஒரு தடவையாவது பீட்ரூட் ஜூஸ் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து நச்சு கிருமிகளும் கழிவுகளும் வெளியேற்றப்படும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளும் வெளியேற்றப்பட்டு உடல் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும். உடல் உறுப்புகள் இதன் மூலமாக சிறப்பாக இயங்கும். நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நம்ம வெளியேற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நம்ம குணப்படுத்திக்கலாம். புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய சீசனாக நமக்கு தொற்று நோய் ஏற்படுது இல்லையா, பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று நோய், அதையும் நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ அதுக்கு நம்ம பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ரத்த சிகப்பணுக்களை முறையாக நம்மளுடைய ரத்தத்தில் பராமரிக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். பீட்ரூட் ஜூஸ்ல மிக அதிக அளவில் இரும்பு சத்து, விட்டமின் B1 இருக்கிறதால இது ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கையை நமக்கு கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணும். இதன் மூலமாக ரத்த ஓட்டம் எப்போதுமே நமக்கு சீராக வைத்துக் கொள்வதற்கு பீட்ரூட் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். பீட்ரூட் ஜூஸ்ல சிறிதளவு எலுமிச்சை ஜூஸ் கலந்து நம்ம குடிச்சோம் அப்படின்னா அதுக்கான டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும். நீங்க பச்சையாக பீட்ரூட்டை சின்ன சின்ன பீஸ் மாதிரி நறுக்கி அதை எலுமிச்சை ஜூஸை தொட்டும் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி நீங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் எலுமிச்சை ஜூஸோட சேரக்கூடிய பீட்ரூட் ஜூஸ் உங்களுக்கு ரத்த சிகப்பு அணுக்களை கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணும். இதன் மூலமாக அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் உங்களுக்கு இருக்காது. அதை குணப்படுத்தி கொண்டு மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ரத்த சார்ந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. ரத்த அணுக்கள் முறையான அளவில் உங்களுக்கு பராமரிக்கப்படும். தீ காயம் சரியாகுவதற்கு நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். சருமத்தில் தீ காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா சருமத்தில் புண், கொப்புளங்கள் இதெல்லாம் உண்டாகும். அது அதிக எரிச்சலையும் வலியையும் உண்டாக்கும். அப்படி ஏற்படக்கூடிய தீக்காயங்கள் கொப்புளங்களாக மாறாமல் இருக்கிறதுக்கு, காயங்களையும் எரிச்சலையும் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸை பயன்படுத்தலாம். தீக்காயம்பட்ட இடங்களில் பீட்ரூட் ஜூஸை தடவி வந்தோம் அப்படின்னா அது அந்த காயம்பட்ட இடங்களில் கொப்புளங்கள் ஏற்படாமல் பாதுகாக்கும். மேற்கொண்டு எரிச்சல் வராமல் பாதுகாக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு தொற்றுகள் எதுவும் ஏற்பட்டு காயம் பெருசாகாமல் பீட்ரூட் ஜூஸ் பாதுகாக்கும். ஸோ உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மருத்துவமனைக்கு போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை பார்த்துக்கலாம். அது வரைக்கும் அதில் எரிச்சலோ வேற புண்களோ காயங்களோ பெருசாகாம நோய் நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஆகாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸை அந்த தீக்காயங்கள்லாம் அப்ளை பண்ணலாம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் பீட்ரூட் ஜூஸ் கொண்டு இருக்குது. இதனால் நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பீட்ரூட் ஜூஸுக்கு இருக்குது. அதாவது அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் பீட்ரூட் ஜூஸில் இருக்கிறதால ஸோ இது நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடும். பீட்ரூட்டில் பீட்டாலைன் என்னும்
அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவில் நிறைந்திருக்கிறதால நாள்பட்ட அலர்ஜி போன்றவற்றை இது தீர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கு. குறிப்பாக சிறுநீரகத்தில் உண்டாகக்கூடிய கிட்னி ஃபெயிலியர், அந்த சிறுநீரக அலர்ச்சியை நமக்கு போக்குவதற்கு பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். ஸோ பீட்ரூட் ஜூஸ் அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டீங்கன்னா சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு. அதனால நீங்கள் அளவாக எடுத்துட்டீங்கன்னா பல விதமான நோய்களை எதிர்த்து போராடலாம். பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், இதயம் சார்ந்த பிரச்சனை, மூட்டு வலி, முடக்குவாதம் போன்ற பல விதமான பிரச்சனைகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஜீரண சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். பீட்ரூட் ஜூஸ்ல நீரில் கரையக்கூடிய நார் சத்துக்கள் அதிக அளவில் இருக்கு. ஸோ இது ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யும். உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம், மெட்டபாலிசத்தை இது அதிகரிக்க செய்யும். பெருங்குடல் நீரை அதிகமாக உறிஞ்சாமல் பார்த்துக்கிட்டு பெருங்குடல் சுத்தமாக வைத்துக் கொள்வதால செரிமானம் நன்றாக இருக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். ஸோ சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நலமோடு வாழலாம். தொடர்ந்து நம்ம இப்போ வாரத்தில் ஒரு தடவையாவது பீட்ரூட் ஜூஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், பீட்ரூட்டையும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.